நேற்றுலாம் பார்க்குறேன், ஒரு 10 பேர் அவர் மாதிரி வேஷத்தை போட்டு பைத்தியக்காரன் அடிச்சு கிடக்குறேன். அதை சுற்றி நிற்கிறவன் வந்து கேட்குது அந்த வழியில், இவர் சூப்பரா சூப்பர், இவர் நல்லா இருக்காரு, இவர் தான்டா நல்லா காமெடியாக இருக்காருன்றான். வெறும் பைத்தியக்கார கொட்டு. எங்க உலகத்தில் எங்களை என்ன வாங்க நினைப்பான்? தரையில் சோறை போட்டு தின்னுக்கிட்டு இருந்தோம்னா என்ன வாங்க இருப்பான்? என்ன நினைப்பான் சொல்லுங்க? இன்னுமே இவங்க நாகரிக அடையில நினைக்க மாட்டானா? ஒரு தடவை அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்ல வேணாமா? சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க. நீங்க பாருங்க எவ்வளவு வலிக்கும்னு பாருங்க. தரையில சோறை போட்டு திங்கிறான். இலையில சாப்பிடும்போது ஏகப்பட்ட நோய் வந்து சேர்ந்துருது. தட்டில் சாப்பிடும்போதே கண்ட கண்ட நோய் வருது. தரையில சோறை போட்டு திங்க வைக்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க. அவன் தானே தலைவன். தன்னை ரசிச்சு நிக்கிற பிள்ளைகளையே நல்வழிப்படுத்தாத நீங்கள் நாட்டை எப்படி படுத்துவீங்க? எப்படி படுத்துவீங்க? இந்த மாதிரி வேடம் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்து அப்படி தெருவில் நடிக்கிற மாதிரி இப்படி தெருக்கலைஞர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா நீங்கள் ரசிக்கிறீங்களா? உயிரே போனாலும் சரி நான் தேர்தலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறவர் நேற்று ரசிகர்கள் கூடி நிற்கிறாங்க. அவரை பார்க்க வெளியில் வரலையேன்னு கேட்டிருக்கேன். நல்லா தான் கேட்டிருக்கான். எம்ஜிஆர் இல்லைங்கிறதுனால ஒப்பிடுறாங்க. அவர் இருந்திருந்தா கொண்டிருப்பார். உன்னை தோட்டத்துக்கு வா. ஏற்கனவே வாங்கினவர் தானே. அவரே ஒரு பேட்டியில் சொல்றாரு, எம்ஜிஆர் என்னை வந்து கட்டி வச்சு அடிக்கும்போது காப்பாற்றினவர் கலைஞர் தானே. கலைஞர் நினைவுதில்லை ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு தடவை கேளுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எதுக்கு அடிச்சார்? அதை மட்டும் சொல்லுங்க. எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாருன்னு நீங்களே சொல்றீங்க. அப்போ என்னை கலைஞர் தான் தலையிட்டு காப்பாற்றினார் அப்படின்னு. அப்போ ஏதோ சேட்டா போயிருக்காரு, கட்டி வச்சு. இப்போ அவர் இல்லைங்கிறனால எம்ஜிஆர்னு பேசிக்கிறீங்க. ஒரு என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும். வந்து ஒன்றும் செய்ய வேண்டியதில்லையே. சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்துல பாதி எழுதி வைங்க, அதுவே போதும். முதலமைச்சராக வந்து தான் செய்வார்னா எப்படி? அதுங்க அரசியல் செய்ய மாட்டார். நேர தேர்தலுக்கு வந்துடுவார். பொண்ணு பார்க்க வரமாட்டார், பத்திரிக்கை அடிக்க வரமாட்டார், உடை வாங்க வரமாட்டார், பத்திரிக்கை கொடுக்க வரமாட்டார். நேரம் மனமடைக்க வருவார், தாலியை கட்டிடுவார். எங்களுக்கு இப்போ இருக்கிற தேசிய எதிரி, இந்திய எதிரி பாரதிய ஜனதா. அது பொது எதிரி. நான் பலமுறை சொல்லிட்டேன். காங்கிரஸ் வந்து என் இனத்தின் எதிரி, என் இனத்தை கொன்றுச்சு. பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி, மானுட குலத்துக்கே எதிரி. அதனால எங்களுக்கு 2 பேருமே சம தராசு தான். ஒரு எதிரி விழுந்துட்டான், அவன் எந்திரிக்க கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். விழுந்தோடனே அடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப ஆடிட்டு இருக்கா ஒருத்தர், அவனை அடிக்கணும், அந்த எதிரி அடிக்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு திராவிட கட்சிகள். இப்போ புதிதாக ஒருவர் வாரார். ஒருவேளை எங்களை கூட சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க, மாவோயிஸ்ட் கொடி சோப்பா வச்சுக்கிட்டு இந்த புலிகளெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு. ஏன் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடம் என்ன பிரச்சனை இருக்குது? ராசி இல்லையா? வாஸ்து சரியில்லைன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. 3000 கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு செலவைக்கிறது. ஒரு வெண்டிலேட்டர் வாங்க காசு இல்லை. பள்ளிக்கூடத்தில் மாடியில் 3வது மாடியில் தீப்பிடிச்சி எரியுது, பிள்ளைங்க செத்து போச்சு. தீயணைப்பு வீரர் வந்து தரையிலேருந்து தண்ணீரை பீச்சு அடிச்சுருக்காரு. ஒரு 30,000 கொடுத்து ஒரு ஏணி வாங்கி வைக்க முடியல, நேராக தளத்தில் அடிக்கிறதுக்கு. எங்கள் ஊரில் சொல்லுவான், வேலையில்லாத ட்ரெய்லரு யானைக்கு டவுசர் தச்சானம்ட்டு. அந்த கதையை இவர் டவுசர் தச்சுக்கிட்டு இருக்காரு யானைக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அதானி அம்பானி விவசாயி தான். அது தெரியுமா? அதானி ஃபார்ம்னு வருது இல்லை, அதானி விவசாயி தான். அவர் அந்த விவசாய சொல்கிறார். அங்கே போராடிக்கிட்டு இருக்க விவசாயத்தை அவங்கெல்லாம் மாவோயிஸ்ட்டுகள். அவரை பொறுத்த வரைக்கும் வேளாண்குடி மக்கள் கிடையாது. அதுதான் இது ஒரு ஏமாற்று தான். வாக்குக்காக தமிழ்நாட்டை குறிவிக்கிறாருன்னு அர்த்தம். ஏமா தமிழில் திருக்குறள் இதெல்லாம் சொல்கிறாருன்னா மற்ற இடங்களெல்லாம் செல்ல அரிச்சிருச்சு, ஆக்கிரமிச்சாச்சு. இப்போ இந்த ஒரு நிலம் இருக்குது. அப்பப்போ பேசும்போது இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஓ அவருக்கு என்ன தமிழ்லாம் பேசுவார், ரொம்ப பெரிய தமிழ் பற்று. நமது இனத்தின் பெருங்கனவான தமிழீழத் தாயக விடுதலை போராட்ட களத்தில் ஆகப்பெரும் செயல்பாட்டாளராக, ஆசிரியராக, அரசியலாளராக, ஒரு சமூகவாதியாக இருந்த எங்களுடைய சிறியண்ணா என்கிற அப்பாத்துரை ஸ்ரீதரன் அவர்களை இழந்து நிற்கிறோம். இங்கே பேசிய ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல பண்டிதர் அண்ணா, கிட்டண்ணா, திலீபன் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு தலைவர் அவர்களால் நேரடியாக வழிநடத்தப்பட்ட ஈடு இணையற்ற போராளிதான் எங்களுடைய சிறியண்ணா அவர்கள். அரசியலில் 2 வகை, உள்ளக அரசியல், வெளியக அரசியல். இது இரண்டையும் ஆகச் சிறப்பாக எமது தாயக விடுதலைக்காக செய்தவர் சிறியண்ணா அவர்கள். இங்கே ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல 1988, 89 அந்த காலகட்டத்தில் அன்றைய பிரதமராக இருந்த விபி சிங் அவர்களை
டெல்லியிலே ஓராண்டு தங்கியிருந்து சந்தித்து திரும்ப திரும்ப பேசி பேசி அங்கே எமது நிலத்தில் அநியாயம் செய்து கொண்டிருந்த எமது மக்களை அழித்து ஒழித்து கொண்டிருந்த அந்த அமைதிப்படையை திரும்ப பெற வேண்டி கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்றி காட்டியவர். திருவான்மியூரில் எங்களுடைய கிட்டண்ணா அவர்கள் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டிருந்த போது அவரால் இயங்க முடியாத நிலையில் அவரின் வழிகாட்டுதலின்படி அனைத்து அரசியல் நகர்வையும் செய்தது சிறியண்ணா அவர்கள்தான். இறுதியாக முள்ளிவாய்க்கால் யுத்தம் சண்டை முடிவுற்ற பிறகு குழந்தைகளைத்தான் முதலில் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்றுதான் சைல்டு ஃபர்ஸ்ட் என்கிற அந்த அமைப்பை உருவாக்கி அதை மிகச்சிறப்பாக திறம்பட நிர்வகித்து வந்தார். அதன் மூலமாக இன்னைக்கு போரின் பேரழிவுக்கு பிறகு நிறைய குழந்தைகள் பாதுகாப்பாக பயனடைந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சிறியண்ணா அவர்களை ஒரு ஈடு இணையற்ற ஒரு தலைமையை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பது மிகுந்த துயரம் தோய்ந்தது. ஈடு செய்ய முடியாத ஒரு இன இழப்பு சிறியண்ணாவை நாங்கள் இழந்து நிற்பது. அந்த மதிப்புமிக்க சிறியண்ணாவிற்கு எங்களுடைய நாம் தமிழர் கட்சி வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறது. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறார் ஃபிடல் காஸ்ட்ரோ. அப்படி எங்களை விதைத்தவர்கள் இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருந்தாலும் பல லட்சக்கணக்கான இளைய தமிழ் பிள்ளைகள் எழுச்சியும் புரட்சியுமாக இன விடுதலையை நோக்கி எழுந்து வருகிறார்கள். நாங்கள் சிறியண்ணாவுக்கு முன்பு ஏற்றி அந்த ஈகச் சுடர் எங்கள் இதயங்களிலும் எரிந்து கொண்டிருக்கிறது. விடுதலை என்கிற பெருங்கனவு தாங்கிய நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் சிறியண்ணா, நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள். உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வார்ப்புகள், உங்கள் வளர்ப்புகள் உங்கள் கனவை நிறைவேற்றாமல் ஓயமாட்டோம் என்கிற உறுதியை ஏற்கிறோம். தானே டெல்லியில் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு சூழலில் டெல்லி போராட்டத்தில் மாவோயிஸ்ட் ஊடுருவிட்டதா மத்திய அரசு சொல்லுது. எப்படி பார்க்குறீங்க சார்? நாளைக்கு அவங்க நாடு முழுவதும் போராட்டத்துக்கு அழைப்பு விட்டுருக்காங்க. நாம் தமிழோட நிலைப்பாடு என்னமா இருக்கு? எப்போவுமே அரசு மக்களின் பேரெழுச்சியான இந்த புரட்சிகரமான போராட்டங்கள் வரும்போதெல்லாம் சமூக விரோதிகள், ஊடுருவல், அப்புறத்தை தேச விரோதிகள், மாவோயிஸ்டுகள் இதை தொடர்ச்சியாக பழி சொல்லுது. தூத்துக்குடியிலையும் அதான் சொல்லிச்சு. நீங்கள் பார்க்குறீங்க. அது முன்னாளுடைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன் சொன்னார் பாருங்க, முதலாளிகள் கையில் நாடை கொடுத்துட்டு மக்கள் செய்கிற கிளர்ச்சியில் எதிர்கொள்ள முடியாமல் அரசு தவிக்கிறதுன்ட்டு. அதான் உண்மை. அது மாவோயிஸ்ட்டுனா அவன் இந்த நாட்டு குடிமகன் தானே, அவன் பசிக்கிறதுல சோறு சாப்பிடுவான்ல, அவன் போராட வரமாட்டானா? மாவோயிஸ்ட்டு ஊடுருவுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது மக்கள் போராட்டம் தானே, இத்தனை நாள் மக்கள் போராட்டம் தானே. மக்களின் போராட்டங்களுக்கு மதிப்பளிக்காத அரசை நீங்கள் எப்படி அரசுன்னு கவனிப்பீங்க? மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்காகத்தான் இந்த அதிகாரத்தையே மக்கள் நிறுவுகிறார்கள். அது மக்களின் நலன் சார்ந்து, மக்களின் எதிர்கால நல்வாழ்வு சார்ந்து சிந்திக்காத ஒரு அதிகாரத்தை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? நான் ஒருவேளை டெல்லிக்கு போனாலும் மாவோயிஸ்ட் வந்துக்காரு தான் சொல்கிறேன். இல்லை, அவர்கிட்ட கேட்குறேன். சீனாவில் இருக்கிறவங்கெல்லாம் மாவோவை கொண்டாடுறாங்க, அவங்கெல்லாம் மாவோயிஸ்ட்டு தான். இப்போ அவங்களோட எதுக்கு போய் கை விழுக்கிறீங்க, வர சொல்லி சந்திக்கிறீங்க? அது எதுக்கு சந்திக்கிறீங்க? சொல்லுங்கள். அப்புறம் அந்த அரசுக்கிட்ட ஒரு தடவை கேளுங்க. ஒரே ஒரு தடவை பிரதமரை இதே மாதிரி நின்று பேசிட சொல்லுங்கள். உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கிட்ட ஒரு தடவை சந்திக்க சொல்லுங்கள். ஒரே ஒரு தடவை சந்திக்க சொல்லுங்கள். இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்பீங்கல்ல, பதில் இருக்காது. அதுதான் பிரச்சனை. அங்கேதான் இருக்கோம். நீங்கள் பார்க்கலையா? ஒருவேளை எங்களை கூட சொல்கிறாரு சொல்லியிருப்பாங்க, மாவோயிஸ்ட் ஊடுருவல், கொடி சோப்பா வச்சுக்கிட்டு இந்த புலிகளெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு. நாங்கள் அங்கே தான் இருக்கோம். அதான் மாறி மாறி போகிறோம். மொத்தமாக போகிறதில்ல. ஒரு மாவட்டத்திலேருந்து போகிறோம், இப்போ ஒரு மாநிலத்திலேருந்து போகிறோம்.
மகாராஷ்டிராலேருந்து போகிறோம், அப்புறம் அப்படி மாறி மாறி போயிட்டு டெல்லியிலே அங்கே இருக்கிற பிள்ளைங்க அங்கே போராட்டத்தை கலந்துட்டு தான் இருக்கும். இப்போ இங்கே 19ஆம் தேதி வச்சுருக்கோம், நாங்கள் வச்சுருக்கோம். விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்கப்போ இப்போ 1000 கோடியில் நாடாளுமன்றம் கட்டுறதுக்கு மோடி அடிக்கல் நாட்டியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? நிறைய காசு வச்சுருக்கிறாரு, அந்த திமிரில் பண்ணுறாரு. அதாவது ஏன் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடம் என்ன பிரச்சனை இருக்குது? ராசி இல்லையா? வாஸ்து சரியில்லைன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. 3000 கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு செலவழிக்கிறது, ஒரு வெண்டிலேட்டர் வாங்க காசு இல்லை. பள்ளிக்கூடத்தில் மாடியில் 3வது மாடியில் தீப்பிடிச்சி எரியுது, பிள்ளைங்க செத்து போச்சு. தீயணைப்பு வீரர் வந்து தரையிலேருந்து தண்ணீரை பீச்சு அடிச்சுருக்காரு. ஒரு 30,000 கொடுத்து ஒரு ஏணி வாங்கி வைக்க முடியல, நேராக தளத்தில் அடிக்கிறதுக்கு. மருத்துவமனையில் உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனையில் ஒரு நோயாளி படுத்திருக்காரு, படுக்கையில் தரையில் படுத்துருக்கிறாரு. அவருக்கு குளுக்கோஸ் ஏறி கொண்டு இருக்குது. அங்கே நிறுத்தி வைக்கிறதுக்கு நிறுத்தம் இல்லை, ஸ்டாண்ட் இல்லை. ஒரு அம்மா அப்படி கையிலேயே பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. அப்புறம் இந்த கை வலிச்சு இந்த கையில். இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல. ஆனால் நாடு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, நல்லா வளருது. ஏதோ ஒன்று எங்கள் ஊரில் சொல்லுவான், வேலையில்லாத ட்ரெய்லரு யானைக்கு டவுசர் தைச்சானம்ட்டு. அந்த கதையை இவர் டவுசர் தைச்சிக்கிட்டு இருக்காரு யானைக்கு. சொல்லுங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஆ, அவரை பொறுத்த வரைக்கும் அதானி அம்பானி விவசாயி தான். அது தெரியுமா? அதானி ஃபார்ம்னு வருதில்ல, அதானி விவசாயி தான். அவர் அந்த விவசாயம் சொல்கிறார். அங்கே போராடிக்கிட்டு இருக்க விவசாயத்தை அவங்கெல்லாம் மாவோயிஸ்ட்டுகள். அவரை பொறுத்த வரைக்கும் வேளாண்குடி மக்கள் கிடையாது. பாரதியார் பிறந்தநாள் விழாக்கு மோடி பேசும்போது தமிழில் பேசுகிறாரு, பாரதியார் பாடல் சொல்கிறாரு, அச்சமொழி சொல்கிறாரு, உமன் நம்பர் பற்றி பேசுகிறாரு. அதான் அவர் அந்த பாடலை இந்த மாதிரிலாம் பாடிடுவாங்கன்னு தான் நம்ம பாட்டை முன்னாடி செத்துட்டான். வந்து இளம் வயதிலே இறந்து போனதுக்கு காரணம், அதை ஒரு தடவை அவர் கேட்டிருந்தாருன்னா என்ன இருப்பார்? சொல்லுங்க. காந்திக்கு கடிதம் எழுதுறாரு ஒரு தமிழ் புலவன், இங்கிலீஷில் எழுதுறாரு. நீங்கள் தமிழில் எழுதலைன்னு. அடுத்தவனை திட்டுறதுக்கு என் தாய்மொழியை நான் பயன்படுத்த மாட்டேங்கிறான் நம்ம பாட்டேன். இந்த மாதிரியெல்லாம் பாடுறதை கேட்டிருந்தாங்க. இங்கேருந்து டெல்லிக்கு போய் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியாது அவர். அவர் சும்மாவே கவக்காரன். உங்களுக்கு சொல்லுங்க. அதுதான், இது ஒரு ஏமாற்று தான். வாக்குக்காக தமிழ்நாட்டை குறிவைக்கிறாருன்னு அர்த்தம். ஏமா தமிழில் திருக்குறள் இதெல்லாம் சொல்கிறாருன்னா மற்ற இடங்களெல்லாம் செல்ல அரிச்சிருச்சு, ஆக்கிரமிச்சாச்சு. இப்போ இந்த ஒரு நிலம் இருக்குது. அப்பப்போ பேசும்போது இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, ஓ அவருக்கு என்ன தமிழ்லாம் பேசுவார், ரொம்ப பெரிய தமிழ் பற்று. சரி, தமிழ் ஆகச்சிறந்த மொழி. தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் அவரே சொல்கிறாரு. தமிழில் நிறைய இதெல்லாம் இருக்குது, அதில் திருக்குறள் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அந்த தமிழ் மொழி மீட்சிக்கு அது வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? இப்போ நாடங்களும் தமிழை படிங்கன்னு சொல்லலையே, நாடங்களும் சமஸ்கிருதம் படிங்கன்னு சொல்லுவீங்க. கேந்திர வித்யாலயா நவோதயா பள்ளியில் தமிழ் இல்லையே, ஹிந்தி இங்கிலீஷு சமஸ்கிருதம் தானே இருக்குது. அப்போது ஓட்டுக்காக எங்களை அப்படி வாக்கு பறிக்கிறதுக்காக அப்படி ஏமாத்துறது, 2 இதை எழுதி வச்சுக்கிட்டு படித்து விட்டு போகிறது. நாங்கள் அதுக்கெல்லாம் ஏமாறுற கூட்டம் கிடையாது. எங்கள் பாட்டன் பட்டுக்கோட்டை பாருநம்ம, நாங்கள் ஏமாற மாட்டோம், யாரையும் ஏமாற்ற மாட்டோம். அதுதான் எங்கள் நிலைப்பாடு. தமிழகத்துக்கு ஜிஎஸ்டியோட நிலுவை வரிகள் நிறைய இருக்கும்போது இந்த புயலுக்கு ரொம்ப அறிவிப்பு கொடுத்தாங்க. கடந்த 2 புயலுக்கும் நாங்கள் உடன் இருப்போம், எந்த உதவிலாம் செய்வோன்ட்டு. தேர்தலுக்கான வேலைகள் நினைக்கிறீங்களா? அதான் நம்ம வரியை தடையின்றி கொடுத்துடணும் அவங்கக்கிட்ட. அவங்க வரியை திருப்பி நமக்கு தர்றத அந்த நிலைமையில் நாங்கள் இல்லைன்றுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நாங்களும் உங்களுக்கு வரிக்கற்ற நிலைமையில் இல்லைன்னு நம்மளும் சொல்லிடணும். அது அப்போ தான் சரியாக வரும். அதை சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சுன்னா, இப்போ நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன், மத்திய அரசுக்கு நிதி எதுக்கு ஒரு தடவை சொல்லுங்கன்னு கேட்பேன். நான் தர்றேன், எதுக்குன்னு சொல்லுங்கள். கல்வியா, மருத்துவம் நடத்த புரியலா, இல்லை வானூர்தி வச்சிருக்கீங்களா, இல்லை வானூர்தி நிலையத்தை தான் நடத்துறீங்களா, தொடர்வண்டி எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்டீங்க. எதுக்கு தான் உனக்கு காசு? முதலாளிகளுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்குறதுக்கா? வட்டி காசு பாருங்கள். நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு, 2 லட்சம் கோடி விவசாயிகளுக்கு கடன் உதவி, சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி. ஒரு கேள்வி எழுமாலே, கடன் எப்படி உதவி ஆகும் நீங்களே சொல்லுங்கள். வட்டி வாங்குவீங்கள்ல, இந்த வேலை யார் செய்வா? கந்து வட்டிக்காரங்க நடத்துவா, கவர்மெண்ட் நடத்தாது, வட்டி காசு கொடுக்காது. இது எப்படி பாருங்கள், வட்டி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட்டு. காசு இதுக்கு கொடுக்குறேன் அதுக்கு கொடுக்குறேன். ஏன் தொழில் முனைவோருக்கு நீங்கள் வட்டி காசு கொடுக்குறீங்க? அவன்கிட்ட லாபத்தை பூரா, அவன் உழைப்பை பூரா வரின்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்க, அவன் வீதிக்கு வந்துட்டான். அதனால நீங்கள் மறுபடியும் கடன் கொடுக்க வேண்டிய தேவை வருது. நம்ம வரியெல்லாம் வாங்கிட்டு வந்தால் அரசு வட்டி கடன் நடத்திக்கிட்டு இருக்குது. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை.
நாம் என்ன சொல்கிறோம், 75 விழுக்காடு அந்த மாநிலத்திற்கு நிதி, 25 விழுக்காடு பொது நிதி எல்லா மாநிலமும் தருவோம். அதை வச்சுக்கிட்டு நீ வெளியுறவுத்துறை, பணம் அச்சிடுதல், இந்த போக்குவரத்து, தொடர்வண்டி, அதுவும் தனியாருக்கு போயிடுச்சு, இராணுவம், பாதுகாப்பு, இதுக்கு வச்சுக்கோ போதும். எல்லா காசையும் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் பேரிடர் புயலில் செத்தாலும், நெருப்பில் எரிஞ்சாலும், வெள்ளத்தில் மிதந்தாலும் தர்றதில்லையே. தமிழக அரசுக்கு 6000 கோடி அதை தரணுங்கிறாங்க, இது வரைக்கும் தரல. அப்புறம் முதல்வர்கிட்ட சந்திக்கும் போது இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பாங்கிறாரு. நமக்கு 6000 கோடி தரணும், தரல, அது இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நாம வரியை தடையின்றி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது 20% இடஒதுக்கீடு பாமக வேணும்னு கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு 2வது கட்ட போராட்டத்தில் அழைச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? 20% ஒரு வகுப்பினருக்கு மட்டுமே கேட்கறது எப்படி இருக்கு? இல்லை அப்படி இல்லை, அது 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 எங்கள் ஐயாவுடைய விருப்பம். அவர் எப்பவுமே இடஒதுக்கீட்டு இதில் உறுதியாக நின்று போராடுவார், அதில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் ஐயாட்ட எனக்கு வருத்தம் இருக்குது. இடஒதுக்கீட்டில் தொடக்கத்திலேருந்து நான் ஐயா கூட இருந்தவன், அவர் அதில் உறுதியாக இருப்பார். அது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த மக்களுக்கான உரிமையை அவர் பெற்றுக் கொடுத்துடணும்னு நினைக்கிறாரு, அதில் அது சிக்கல். ஆனால் எங்கள் ஐயா வந்து இந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை வந்து கூட்டணி தர்மத்துக்காக ஏற்கிறேன்னு சொல்லிட்டு வந்ததை நான் ஏற்கலை. அது எங்கள் ஐயா அப்படி பேசிடக்கூடாது. அப்போ அதை ஏற்றுக்கிட்டு இந்த இடஒதுக்கீடுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறது அர்த்தமற்றதாயிரும். அது ஒரு அந்த போராட்டத்தை நம்ம ஒன்று அதை ஆதரிக்கத்தான் ஒன்று செய்யணும், அதை ஏற்கிறேன். 2011 காங்கிரஸ் எதிர்ப்பது பிரதானமாக முன்னிறுத்தி நாம் தமிழர் போட்டிட்டது வேலை செய்யுது. இந்த 2021 நாம் தமிழருக்கு பிரதான எதிரி யாரு? கேட்குறாரு. காங்கிரஸ் இல்லை, அது முடிஞ்சிருச்சு. இப்போ எங்களுக்கு எதிரி அப்படின்னா, எங்களுக்கு இப்போ இருக்கிற தேசிய எதிரி, இந்திய எதிரி பாரதிய ஜனதா, அது பொது எதிரி. நான் பலமுறை சொல்லிட்டேன், காங்கிரஸ் வந்து என் இனத்தின் எதிரி, என் இனத்தை கொன்றுச்சு. பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி, மானுட குலத்துக்கே எதிரி. அதனால எங்களுக்கு 2 பேருமே சம தராசு தான். ஒரு எதிரி விழுந்துட்டான், அவன் எந்திரிக்க கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், விழுந்தோடனே அடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப ஆடிட்டு இருக்கா ஒருத்தர், அவனை அடிக்கணும், அந்த எதிரி அடிக்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு திராவிட கட்சிகள், இப்போ புதிதாக ஒருவர் வாரார், அவர் அடிக்கணும், அவர் எங்களை அவமதிக்கிறார். அவர் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும், வந்து ஒன்றும் செய்ய வேண்டியதில்லையே. சம்பாரித்து வச்சுருக்கிற சொத்தில் பாதி எழுதி வைங்க, அதுவே போதும். முதலமைச்சராக வந்து தான் செய்வார்னா எப்படி? அதுங்க அரசியல் செய்ய மாட்டார், நேர தேர்தலுக்கு வந்துடுவார். பொண்ணு பார்க்க வர மாட்டார், பத்திரிக்கை அடிக்க வர மாட்டார், உடை வாங்க வர மாட்டார், பத்திரிக்கை கொடுக்க வர மாட்டார், நேராக மனமடைக்க வருவார், தாலியை கட்டிடுவார். என்ன ஒரு, அதாவது நீங்கள் பாருங்கள், உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நாங்கள். உலகில் பல நாடுகளை வென்று 3வது பெரிய வல்லரசை நிறுவியவன் எங்கள் பாட்டன் அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும். ஆகப்பெரும் பேரரசுகளை நிறுவிய பெரும்பாட்டனின் பிள்ளைகள். கொடையிலேயே, அதாவது மன்னர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்கான், அதில் வள்ளல்களாக இருந்து நாட்டை ஆண்ட மன்னர்கள் எங்களுடைய மூதாதைகள். அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்தவர்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறமை கூற்றாகும்னு எங்களுடைய சிலப்பதிகாரம் சொல்லுது. இப்படி எவ்வளவோ ஒரு அறிவில் சிறந்த ஒரு இனக்கூட்டம், சான்றோர்களும் நிறைந்து வாழ்கிற ஒரு இனம் இது. இதில் ஒருத்தனுக்கு கூடவா எங்கள் இனத்தை தலைமையேற்று வழிநடத்துறதுக்கு தகுதி வரல? சரியில்லை, அவர் சரியில்லை. அதனால் நீங்கள் என்ன இதில் சரியாக இருந்துட்டீங்க? நீங்கள் எதில் சரியாக இருந்துட்டீங்க? எப்படி எடுத்துக்கிறது பாருங்கள். ஒரு இனத்தையே அவமதிக்கிறார் இவர். வந்தவுடனே அவர் ஏதோ ஒரு, இந்த கூட்டம் ஒரு அறிவற்ற கூட்டம், இதுக்கு இன உணர்வு மான உணர்வுலாம் செத்து போய் மழுங்கி போச்சுன்னு நினச்சிக்கிட்டு சேட்டையை கட்டிக்கிட்டு நேரத்தெல்லாம் பார்க்குறேன், ஒரு 10 பேர் அவர் மாதிரி வேஷத்தை போட்டு பைத்தியக்காரன் அடிச்சு கிடக்குறேன். அதை சுற்றி நிற்கிறேன், வந்து கேட்குது அந்த வழியில், இவர் சூப்பர், இவர் நல்லா இருக்கார், இவர் தாண்டா நல்லா காமெடியாக இருக்காருன்ற. வெறும் பைத்தியக்கார கூட்டம். எங்க உலகத்தில் எங்களை என்ன வாங்க நினைப்பான்? தரையில் சோறை போட்டு தின்னுக்கிட்டு இருந்தோம்னா என்ன வாங்க இருப்பான்? என்ன நினைப்பான் சொல்லுங்க? இன்னுமே இவங்க நாகரிக அடையில நினைக்க மாட்டானா? ஒரு தடவை அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்ல வேணாமா? சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க. நீங்க பாருங்க எவ்வளவு வலிக்கும்னு பாருங்க. தரையில சோறை போட்டு திங்கிறான், இலையில சாப்பிடும்போது ஏகப்பட்ட நோய் வந்து சேர்ந்துருது, தட்டில் சாப்பிடும்போதே கண்ட நோய் வருது. தரையில் சோறை போட்டு திங்க வைக்க, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க. அவன் தானே தலைவன், வழி நடத்தணும்ல, அதெல்லாம் செய்யாத. பதாய்க்கு பால் ஊற்றிக்கிட்டு இருக்காத பைத்துக்கிறத, நம்ம அதை பாலை கொண்டு பால் வாங்க முடியாத குடும்பங்களை தின்னுக்கு அது கொடு, அல்லது மோராக்கி தயிராக்கி கொடு, யாருக்காது கொடு, அப்படி சொல்ல ஒரு தடவை சொல்லணும்ல.
தன்னை ரசிச்சு நிக்கிற பிள்ளைகளையே நல்வழிப்படுத்தாத நீங்கள் நாட்டை எப்படி படுத்துவீங்க? இந்த மாதிரி வேடம் போட்டு சுத்திக்கிட்டு இருந்து அப்படி தெருவில் நடிக்கிற மாதிரி இப்படி தெருக்கலைஞர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா நீங்க ரசிக்கிறீங்களா? சொல்லுங்க. ஒரு காலையிலோட செய்தி பார்த்தேன், தம்பி இந்த விஜய் பிரபாகர் அதை கேள்விட்டுருக்கா, உயிரே போனாலும் சரி நான் தேர்தலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றவர் நேற்று ரசிகர் கூடி நிற்கிறாங்க, அவரை பார்க்க வெளியில் வரலையேன்னு கேட்டிருக்கேன். நல்லா தான் கேட்டிருக்கான். இல்லை சொல்கிறேன், இதெல்லாம் அது எங்களுக்கு இருக்கிற வலியும் கோபத்தையும் நீங்கள் இப்போ இல்லை இந்த தேர்தல் நேரத்தில் வெளிக்காட்டுறோம், கொஞ்சம் இருங்க. வேற என்ன? எம்ஜிஆர் இல்லைங்கிறதுனால ஒப்பிடுறாங்க. அவர் இருந்திருந்தா கொண்டிருப்பார். உன்னை தோட்டத்துக்கு வா. ஏற்கனவே வாங்கினவர் தானே. அவரே ஒரு பேட்டியில் சொல்றாரு, எம்ஜிஆர் என்னை வந்து கட்டி வச்சு அடிக்கும் போது காப்பாற்றினவர் கலைஞர் தானே. கலைஞர் நினைவுதில்லை ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு தடவை கேளுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எதுக்கு அடிச்சார்? அதை மட்டும் சொல்லுங்க. எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாருன்னு நீங்களே சொல்றீங்க, அப்ப என்னை கலைஞர் தான் தலையிட்டு காப்பாத்தினார் அப்படின்னு. அப்போ ஏதோ சேட்டா போயிருக்காரு, கட்டி வச்சு. இப்போ அவர் இல்லைங்கிறனால எம்ஜிஆர்னு பேசிக்கிறீங்க, அதானே? இருந்திருந்தா மறுபடியும் தோட்டத்துக்கு வர வச்சிருப்பாரு. பார்த்து பேசணும். சிறப்பா இருக்கு. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லிடக்கூடாது. வெயிட் அண்ட் சீ.